அனைவருக்கும் வணக்கம். சுவரலா கல்வி அப்படிங்கிற இயற்கை மற்றும் நம்மாழ்வார் ஐயாவின் சிந்தனை வழிகாட்டுதலின்படி எங்கள் ஊர் தொடக்கப்பள்ளி மாணவர்கள், அதாவது 5ஆம் வகுப்பு மாணவர்களையும் வருட வருடம் கலைத்திருவிழா நடக்குது. அந்த கலைத்திருவிழாவுக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கும் ஊக்குவிக்கிறதுக்காகவும் அவங்கள வந்துட்டு மரபு அறிவியல், அதாவது எங்கள் ஊர் சார்ந்து இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மரபு தொழில் சார்ந்து இயங்கக்கூடிய மரபு அறிவியலை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழிலில் ஒன்றான மண்பானை செய்யும் அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு அந்த ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு 81 வயது உள்ள நபர். அவர்கிட்ட போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போனோம். மண்பானை செய்யக்கூடிய மண்ணிலேருந்து மண்ணை எப்படி அதை இதற்கு ஏற்ற மாதிரியான மண்ணை எப்படி இது பண்ணுறது, சரி பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த மண்ணில் எப்படி சட்டி செய்கிறாங்க, அப்புறம் அந்த சட்டி செஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வேலைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் குழந்தைகளுக்கு அந்த ஐயா நல்லா சொல்லி தந்தாங்க. குழந்தைகளும் நல்லா ஆர்வமாக அதை கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 சட்டிக்கிட்ட விதவிதமான ஒரு வடிவத்தில் செஞ்சு காமிச்சார் ரொம்ப ஆர்வமாக. அவருக்கு மகிழ்ச்சி, இந்த மாதிரி குழந்தைகளை கூப்பிட்டு வந்து காமிச்சதில் குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இது முடிஞ்ச உடனே அந்த இடம் வந்து சிறுகுளம், அந்த ஊர் பேர். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி தான், ஒரு 20 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் வி சுந்தரலிங்கபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் ஒரு எனக்கு தெரிந்த நபர் ஒருத்தவங்க இயற்கை வழி விவசாயம் வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5000 மரங்கள் வந்து நட்டு வச்சுருக்குறாங்க. மழை நீர் கொண்டு அதை வந்து வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவரோட தோட்டத்துக்கு பசங்களை கூப்பிட்டு போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஐயாவுடைய அனுபவங்கள் சொன்னாங்க. நிறைய மரங்கள் இருந்தது. அந்த மரங்கள் பற்றின ஒவ்வொரு மரத்தை பற்றியும் அவங்க சொன்னாங்க. அப்புறம் விவசாயத்தின் முக்கியத்துவம் பற்றி குழந்தைங்கக்கிட்ட சொன்னாங்க. நிலம் வந்து விவசாய நிலம் ஒவ்வொருவருக்கும் தேவை. விவசாயம் வந்து இயற்கை விவசாயம் வந்து எவ்வளோ முக்கியம், இயற்கை வெளியில் விளையக்கூடிய உணவுகள் நமக்கு எவ்வளோ தேவை, அதனுடைய முக்கியத்துவம் பற்றியும் மிக அருமையாக ஐயா அவங்க பேசினாங்க. குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் அவங்க கலை நிகழ்ச்சிகள், அதாவது அவங்க நாடகம் போட்டாங்க குழந்தைகள். அப்புறம் பாடல் பாடினாங்க. அப்புறம் பாட்டுக்கு நடனம் ஆடினாங்க. அதுக்கப்புறம் உணவு இது பண்ணிவிட்டு அப்புறம் ஐயா வந்து குழந்தைகளுக்கு இயற்கை வழியில் விளைந்த இளநீர் கொடுத்தாங்க. அப்புறம் கடலை மிட்டாய். குழந்தைகளுக்கு நஞ்சில்லா உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் செஞ்சுருந்து அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் மரபு சார்ந்த விளையாட்டுகள் அங்கே குழந்தைகளோடு சேர்ந்து நாங்கள் விளையாண்டோம். அப்புறம் ஐயாவுக்கு சால்வை போட்டு நினைவு பரிசாக ஒரு புத்தகம், உடலின் மொழி அப்படிங்கிற புத்தகத்தையும் கொடுத்தோம். இதை வந்து நாங்கள் அக்னிசிறகுகள் அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறோம். அதாவது அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்கி இந்த மாதிரி பள்ளிகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நல்ல செயல்கள். அது இப்போ கிட்டத்தட்ட இது 10வது வருடம். இதை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அரசு பள்ளியையும் அந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் இது மாதிரி ஒரு முன்னெடுப்பை எடுத்து வருடம் செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் பதிவு செஞ்சு எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா திருக்குறள் ஒன்று இருக்குது, அல்லவை தேய அறம்பெருக நல்லவை நாடி இனிய சொல்லில் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நல்ல செயல்களை செய்கிறவங்க அதிகமாக கெட்ட செயல்களை வந்து செய்கிறவங்க கம்மியாயிடுவாங்க, கெட்ட செயல்களும் கம்மியாயிடும் அப்படிங்கிறது தான். அப்படின்னா நல்ல விஷயங்களை நம்ம பெருக்கிக்கிட்டே இருப்போம். இந்த ஒரு நோக்கத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நன்றி, இவ்வளோ நேரம் நான் பேசினதை கேட்டதுக்கு.